அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சோட பேச்சா விட்டு அடிக்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து என்னென்னா வந்து இந்த டீ குடிங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 டம்ளர் தண்ணி வரிசையாக மடமடன்னு குடிச்சிக்கிட்டு இருப்போம்ல தாகத்தில், படக்குன்னு ஒரு விஷப்பாட்டில் எடுத்து கொடுத்துருது. இந்த மாதிரியான வேலையை ரொம்ப நேக்கா எந்த அளவுக்குன்னா வரிசையாக அப்படியே இந்த மாதிரி நாட்டினுடைய சூழல் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? இப்போ ஆன்மீகம் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது, பாஜக பெரிய அளவுக்கு வேரூன்றி கொண்டிருக்கிறது இந்தியாவில் அப்படின்றாரு. தமிழ்நாட்டில் ஆன்மீகம் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது, பாஜக வேரூன்ற ஆரம்பிச்சிருக்குது. தமிழ்நாட்டில் ஆன்மீகம் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது, பாஜக வேரூன்ற ஆரம்பிச்சிருக்குது. பாஜக வேரூன்ற ஆரம்பிச்சிருக்குது. பாஜக வேரூன்ற ஆரம்பிச்சிருக்குது. பாஜக வேரூன்றிக்கிட்டு இருக்கா? பாஜக வேரூன்ற லட்சணம் தெரியுமா? இன்னைக்கு போட்டிருக்காங்க, மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு பண்ணிட்டு ஆகலாம். என்ன ரெக்கார்டு? சீன கம்யூனிஸ்டெல்லாம் முந்திட்டு ஆகலாம். இவங்க என்னப்பா முந்தினீங்க? அதாவது பாஜகவினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை 8,80,00,000 தாண்டி விட்டது அப்படின்னு போடுறாங்க. ஆமாம், 8,80,00,000 பேர் உறுப்பினராக இருந்து தமிழகத்தில் மொத்தம் எத்தனை கோடி பேர்னு தெரியல. அநேகமாக தமிழகத்தில் 5 கோடி பேருக்கு மேலே சொன்னாலும் சொல்லுவாங்க. மொத்தம் இருக்கிற மக்கள் தொகை அவ்வளோதானடா அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. இவங்க போகிற ஸ்பீடை பார்த்தா இப்போ நமக்கு பயமாக இருக்குது. இந்தியாவுடைய மக்கள் தொகையை விட கூட அறிவிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படியே இன்னும் ஓவராக போய் கடைசியில் தூக்கத்திலிருந்து முழிச்சு பார்த்து எங்களுடைய உறுப்பினர் தொகை 800 கோடி 900 கோடி, உலக மக்கள் தொகையே 600 கோடி தான்டா என்று சொல்ல வச்சாலும் வைப்பாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்யறான்? பாஜக வேரூன்றி வருகின்றது அப்படின்னு ஒரு செய்தி அப்படியே உள்ள போட்டு விடுறாரு. வேரூன்ற லட்சணத்தை தான் பார்த்தோம்ல. திருச்சியில் 1,51,000 ஓட்டு ஏடிஎம்கே. உங்க கட்சி அந்த மகா கூட்டணி எவ்வளோ வாங்கினீங்க? 5,000 ஓட்டு. டிராபிக் ராமசாமி இருக்கார்ல, அவர் 1,200 ஓட்டு வாங்கிட்டார். உன்னை விட காவாசி வாங்கிட்டார். உன் கட்சியினுடைய பலமும் டிராபிக் ராமசாமி, ஒரு 4 டிராபிக் ராமசாமி சேர்ந்தா பாஜக. இதுதான் உன்னுடைய நிலைமை. இதை நீ விளங்கிக்க. அதை விட்டுட்டு பாஜக வேரூன்றி வருகிறதா? எப்படி வேரூன்றாங்கன்னு தெரியுமா? எல்லாம் சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. உறுப்பினர் எப்படி சேர்க்கிறாங்க தெரியுமில? இந்த வந்திருக்கு மெஸ்எம்எஸ் காட்டுறோம், இப்போ ஸ்கிரீன்ஷாட் காட்டுவாங்க. ஒரு ஃபோன் வந்திருக்கு ஒரு நபருக்கு, நம்ம சகோதரர், நம்மளுடைய கிளை நிர்வாகி ஃபோன் வருது, கட் பண்ணி விட்டுருக்காரு. கட் பண்ணி விட்டோனையுமே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. உங்களுடைய பாஜக உறுப்பினர் எண் 139,39,69,818 அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. உங்களுடைய பேரு, அட்ரஸ், வாக்காளர் அடையாள அட்டை என்ன உடனே அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உறுப்பினர் அட்டை உடனே அனுப்பி வைப்போம். ஏண்டா தௌஹீத் ஜமாத்தினுடைய நிர்வாகியை பாஜக எப்படா சேர்த்தீங்க? பாஜக வந்து ஒரு தேச உயிர்கொல்லி நோய் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இங்கே உள்ள நிர்வாகி அதில் சேர்த்து வச்சிருக்க. இப்படித்தானே நீ வந்து உறுப்பினர் சேர்க்கை செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்படி உறுப்பினர் பார்த்து நீ இப்போ சாட்டை ஜெயலலிதாவுக்கு மெசேஜ் போனீங்கன்னா பண்ணி தொலைச்சிடாதீங்க. பன்னீர்செல்வத்துக்கு போன் அடிச்சிடாம என்ன எப்படா அதிமுகவினுடைய நிர்வாகி எப்படா சேர்த்திக்கன்னு அவன் கேட்பான். இப்படி சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு பாஜக வேரூன்றி வருகிறது என்று நீ சொல்றிய. நீ உண்மையிலே RSS வெறியனா இருந்தா தான் இந்த மாதிரியான பேச்சு உன்னுடைய வாயிலிருந்து வரும். இதன் மூலமாக நாங்கள் நிரூபிக்கிறோம் நீ ஒரு RSS வெறியர் தான் என்பதை நாங்கள் நிரூபிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குன்னா கேள்விகள் எல்லாமே அயோக்கியத்தனமான கேள்விகள், கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் கேட்கிறாரு. நான் பெரிய வைக்கம் வீரர் நம்ம அவ்வளவு பெருமையா சொல்றோம். வைக்கத்துல போய் தாழ்த்தப்பட்டவர்கள் கோயில் நுழைவு பண்றாரு. தமிழ்நாட்டில் அதே நேரத்தில் இருந்த போது ஏன் ஒரு கோயில கூட தமிழ்நாட்டில் பெரியார் போராட்டம் நடந்தது? தமிழ்நாட்டில் அதே நேரத்தில் இருந்த போது ஏன் ஒரு கோயில கூட தமிழ்நாட்டில் பெரியார் போராட்டம் நடந்தது? வைக்கம் வீரர்னு சொல்லி பெரியார நம்ம சொல்றோம். வைக்கம்ல மட்டும்தான் போராட்டம் நடத்தினாரு. எதுக்கு? தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து கோயிலுக்குள்ள போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வைக்கத்தில் மட்டும்தான் போராட்டம் நடத்தினாரு. ஏன் தமிழ்ல உள்ள ஒவ்வொரு கோயில்களையும் போராட்டம் நடத்தி இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கிறாரு. ஆடு நனையுதுன்னு ஓனா ஏன் அழுகுது? இங்க உள்ள போனா என்ன, போராட்டினா என்ன? உன்னுடைய இதே நீ என்ன சொன்ன? நீ பொய்யர் என்பதற்கு இந்த ஒரு கேள்வி ஆதாரம். ஏன் மனு தர்மம் என்பது ஏட்டுல தானே இருக்கு, நடைமுறையில் எங்க இருக்குன்னு கேட்டியா இல்லையா நீனு? மனு தர்மத்துல இல்ல வரேன் நீங்க சொல்றதுல மனு தர்மத்துல எந்த விஷயம் இன்று நடைமுறையில் இருக்கிறது, இந்த விஷயம் நடைமுறைக்கு சொல்றீங்க? மனு தர்மத்துல எந்த விஷயம் இன்று நடைமுறையில் இருக்கிறது, இந்த விஷயம் நடைமுறைக்கு சொல்றீங்க? கி வீரம் நீ அதுக்கு தான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் இந்த கேள்வியை கேட்கிற. நீ சரியான ஆளா இருந்தா என்ன செய்யணும்? அந்த மாதிரியான மனு தர்ம நடவடிக்கை எல்லாம் இங்க இல்லைன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா?
இங்க உள்ள எத்தனை கோயில்கள் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கின்றது, தாழ்த்தப்பட்டவர்களை உள்ள நுழைய விட மாட்டாங்க, இதுக்கு எதிராக நீங்க ஏன் போராட்டம் நடத்தல அப்படின்னாலே நீ சொன்னது பொய்ன்னு ஆகி போச்சுல, மனு தர்மத்தை ஃபாலோ பண்றான்னு ஆகி போச்சா இல்லையா? அப்ப உனக்கு நீ பொய்யன் என்பதை தனக்குத்தானே நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் பாண்டே என்பது இதுல கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரொம்ப வேதனை போடுறாரு. இந்த மாதிரி வந்துகிட்டு உள்ள நுழைய விட முடியலையா, போராட்டம் நடத்த வேண்டியது தானே, நடத்தியிருக்க வேண்டியது தானே. சரி, நீங்க அதில் தானே இருக்கீங்க, முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்கல்ல, தந்தி டிவி செய்தி ஆசிரியராக வேற இருக்கீங்க, வேணா நீங்க தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் கூட்டிட்டு போய் சங்கர மடத்தில் சேர்த்து விடுங்க, போங்க, நிர்வாகிகளை போட சொல்ல வேண்டியது தானே. நீங்க சொன்னா கேட்டுக்குருவாங்கல்ல. அதே மாதிரி ஒட்டு மொத்தமா அந்த அச்சு ராஜா வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க குடும்பத்தில் நீங்க ஒரு தாழ்த்தப்பட்ட பொண்ணை கட்ட வேண்டியது தானே, இல்லது உங்க பொண்ணை ஒரு தாழ்த்தப்பட்ட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே. அப்ப இந்த கேள்வியே விஷமத்தனமான கேள்வி. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த அயோக்கியத்தனம், உண்மையிலே ஆதாரம் இருந்தா எடுத்து காட்டணும். இந்த மாதிரி இப்படி ஆதாரம் இருக்கு, இப்படி பெரியார் சொன்னதா இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு பேட்டி எடுக்கும் பொழுது ஆதாரம் இருக்கு அப்படின்ட்டு அவர் போனவொடனே இவங்கெல்லாம் ஒரு ஆதாரத்தை கிரியேட் பண்ணி போட்டா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த மாதிரி இந்துத்துவாவின் படையெடுப்பு என்ற நூல்ல பெரியார் சொன்னதாக ஒரு இந்த செய்தி இருக்கின்றது என்று நீ போடுறதாக இருந்தால் வீரமணிட்டு அங்கேயே எடுத்து காட்டியிருக்கணும். இந்த அருக்கு புத்தகம் உனக்கு எடுத்து காட்டினாரா இல்லையா? பசுவை கொலை பண்றது சம்பந்தமா உனக்கு எடுத்து காட்டினார்ல, இந்த பசுவை கொல்லலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்து மதத்தில் வச்சிருந்தாங்க, இந்த அருக்கு ஆதாரம் எடுத்து காட்டினார்ல. சொல்றப்பவே இந்த பிரச்சனை வந்து இது செக்குலரிசத்துக்கு விரோதம், ஆகவே இந்த பிரச்சனையை நாம கம்பல்சரி பண்ண முடியாது இது அப்படின்னு சொல்லி இன்னொன்னு இது என்னன்னாக்கா லெஜிஸ்லேஷன்ங்கிறது கீழே இது வந்திருக்கு. நீ உண்மையிலே மாநிலம் உள்ளவா இருந்தால் அந்த மாதிரி புக் எடுத்து காட்டியிருக்கணும். ஆதாரம் இல்ல அப்ப நான் புக்கை கொண்டு வரலன்னு சொல்லக்கூடாது. நீ ஆதாரத்தை அதை பத்தி நீ தான் கேள்வி எழுப்புகின்றாய். அம்பேத்கரை பத்தி நீ தான் கேள்வி எழுப்புற. புதுசா திடீர்னு வந்து கேள்வி கேட்டா பிரச்சனை இல்லை, நீ தான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிற. யதார்த்தமா திடீர்னு கேள்வி கேட்டு ஓ இந்த கேள்வி கேட்டீங்களா நான் ஆதாரம் கொண்டு வரலன்னு சொன்னாலாவது ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் இந்த கேள்வி நீ தான் தயார் பண்ணிக்கிட்டு வர்ற. அப்படின்னா நீ சரியான ஆளா இருந்தா என்ன செய்யணும்? மறுத்து பேசினா அப்பயே ஸ்பாட்ல எடுத்து காட்டினா அவர் பதில் சொல்லியிருப்பார்ல. மாட்டுக்கறியை பத்தி அதை பேசப்படல, மாடுன்ற வார்த்தையே அந்த பக்கத்துல இல்ல, செத்த விலங்கு என்றுதான் இருக்கிறது. நீ இவ்வளவு தைரியமா சொல்லி அவர் போனதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் போட்டு அவர் ஒரு பொய்யர் மாதிரி காட்டுகின்றாய் என்றால் இவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான முரண்பாடுகளும் உளறல்களும் ஒட்டுமொத்தமா ஒரு மனநோயாளியினுடைய பேட்டி என்பதை அதனாலதான் சொன்னோம். கடைசியில் என்னடா அப்படின்னா நம்ம வீரத்துறவி அவர்களை களமிறக்கிட்டாங்க. இப்ப வீரத்துறவி வந்து இப்ப நேற்று பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாரு? பாம்பையும் பாப்பானையும் கண்டால் பாம்பை விட்டு விட்டு பாப்பானை அடி என்று பெரியார் சொன்னது கன்ஃபார்ம் ஆகி விட்டது. அதனால என்ன செய்யணும்னா வீரமணி தன்னுடைய பொறுப்பை விட்டு ராஜினாமா பண்ணட்டும் அப்படின்றாரு. கீரமணி பொறுப்புல இருக்கணுமா இல்லையா, அல்லது வந்து அவர் இருக்கக்கூடிய கொள்கை சரியா தவறா என்பதெல்லாம் தனி, அதை பத்தி தனியா ஏற்கனவே தீக்காட்ட விவாதம் பண்ணியிருக்கிறோம். இப்ப அவர் வந்தாலும் அவரோடையும் விவாதம் பண்ண தயார். நம்ம அதை பத்தி இப்ப நம்ம பேச வரல. அதே நேரத்தில் இதை பத்தி வீரத்துறவி பேசலாமா? வீரத்துறவி ஐயா அவர்கள் இதை பத்தி வாய துறக்கலாமா? தாலியை பத்தி பத்திரிகையாளர்கள் கிளின்னு கிழிச்சாங்கல்ல. என்ன சொன்னாரு? நாய்க்கு தாலி கட்டினீங்களையா உங்க இந்து முன்னணி அமைப்புல இருந்து, இது சரியா அப்படின்னு கேட்டவனையுமே நாய்க்கு தாலி கட்டினாங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல முடியாம உளறி பக்கத்துல உள்ளாள்கிட்ட அந்த பரீட்சையில பிட்டு பேப்பர் வாங்கி பிட்டடிப்பாங்கல்ல அந்த மாதிரி பக்கத்துல உள்ளாள்கிட்ட என்னடா இப்படி கேட்டு தொலைச்சிட்டாங்க என்னடா செய்யறது அப்படின்னு கேட்டு இல்ல மாலை தான் மாத்துவாங்க அப்படின்னு சொல்ல, நாய்க்கு மாலை மாத்துறது மட்டும் கூடுமா? இப்ப நாய்க்கு மாலை மட்டும் தான் மாத்துவாங்கன்னு சொல்ல அவங்க அங்கே தரப்புல இருந்து கத்துனாங்களா இல்லையா? இல்ல தாலி கட்டுற வீடியோ வச்சிருக்கோம் போட்டு காட்டவானவனையும் கேவலப்பட்டு போன வீரத்துறவி அவர்கள் இதை பத்தி பேசலாமா? முதல்ல இவ்வளவு பெரிய கேவலத்தை தான் அடைஞ்சதுனால இந்து முன்னணிக்காரவங்க என்ன செய்யறாங்க? நாய்க்கு தாலி கட்டுறாங்களா, கழுதைக்கு தாலி கட்டுறாங்களா, குதிரைக்கு தாலி கட்டுறாங்களா என்பது கூட தெரியாமல் ஒருவர் மாநில அமைப்பாளராக இருந்தால் அவர் தானே ராஜினாமா பண்ணணும். முதல்ல நீ இவர் எப்படி வீரமணியை பத்தி ராஜினாமா பண்ண சொல்லி இவருக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்கிறோம். அதனால வீரத்துறவி ஐயா அவர்கள் மானஜீனம் உள்ளவர் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால நாளைக்கு பொறுப்பில் இருக்க மாட்டான்னு நினைக்கிறோம். பார்ப்போம் அவருக்கு என்ன இருக்கா இல்லையான்னு. அடுத்து வந்து இவர்களுக்கு இறுதியாக சொல்லிக் கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னா,
உண்மையிலே நீங்க நடுநிலையாளர் இல்ல, நான் எல்லாத்துட்டையும் நல்லா கேள்வி கேட்பேன், என்னை நீங்க நம்புங்க, நான் நடுநிலையாளர் தான், ஆர்எஸ்எஸ் வெறியர்லாம் கிடையாது, நான் ஒரு நடுநிலையான செய்தி ஆசிரியர் என்று இவர் சொல்லுவாரே, ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ஹச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், சவுண்டு சரோஜா, தமிழிசை சவுந்தரராஜன், அதே மாதிரி ஆடிட்டர் குருமூர்த்தி, விட்டா சங்கராச்சாரியாரை கூட கூட்டிட்டு வா, ஏன்னா நீ மோடியே கூட்டிட்டு வந்திருக்க, அதனால சங்கராச்சாரியார் எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டோம்ல, இந்த மாதிரியாக கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ள விடுவியா, தாழ்த்தப்பட்டவனோட ஒரு சரிசமமாக சமபந்தி உட்காரிய சம்பந்தி ஆக்குவியா, 2 பேருக்கும் சரிசமமான அந்தஸ்தை கொடுப்பாயா என்பது குறித்துலாம் இவர்கள் கேட்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் இதையும் கேளு, பெண்ணடிமை பெண்ணடிமைன்னு பரதாவை பற்றி பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு திரியிறையில, நீங்கள் பெண்ணடிமைன்னு வச்சிருக்கீங்களே, என்னப்பா பெண்ணடிமை, கணவன் செத்து போனா மனைவியை சேர்த்து அப்படியே உசுரோட கொளுத்தி விட்டு உடன்கட்டை ஏற்றுறது, இது சரியா, இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா, இதுதான் மனு தர்மமா, போய் கேளு. அதே மாதிரி ஒரு பெண் அவ பத்தினியா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா, என்ன செய்யணும், அவ கணவன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டா அந்த பெண்மணியை கூப்பிட்டு பெரிய அளவுக்கு தீ குண்டத்தை வளர்த்து அந்த தீயில இவளை இறக்கி விடணும். நல்லா சட்டம் எழுதி வச்சிருக்கீங்க. அப்படி உள்ள போய் அவ எரியாம அப்படியே நல்லபடியா திரும்பி வந்துட்டானா அவ பத்தினி அப்படின்னு சட்டம் எழுதி வச்சிருக்கேல, இது குறித்து கேள்வி கேளு, ஹச் ராஜாட்ட கேளு, குருமூர்த்திட்ட கேளு, தைரியமும் திராணி இருந்தால் கேளு, நீ நடுநிலையானவனா இருந்தால் கேளு, நீ நியாயவானா இருந்தா கேளு. அதோடு மட்டுமல்லாம இன்னும் சட்டம் எழுதி வச்சிருக்கீங்கல்ல, நல்லா நீ வேதம் என்று வேதத்தில் உள்ள விஷயத்தை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்க. நீனு வேதத்தில் பாஞ்சாலி என்ற பெண்மணிக்கு 5 புருஷன் இருந்ததா சொல்லி எழுதி வைத்திருக்கின்றீர்களே, ஒரு தாலியை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க, 5 தாலி கட்டதை பத்தி அவங்க எழுதி வைத்திருக்கின்றார்கள். நீ சரியான ஆளாக இருந்தால் ஒரு பொம்பளைக்கு 5 புருஷன் எப்படி கேளு, எங்கள்கிட்ட கேட்கிறீல, கி வீரமணிட்ட கேட்கும் பொழுது பர்தாவையும் தலாக்கையும் இழிக்கிறாயே, நீ சரி, இதை பிரச்சாரமாக வைத்து பிரச்சாரம் செய்கின்றார்களே, தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த கட்சிக்காரர்கள்ட்ட போய் கேளு, நீ சரியான ஆளாக இருந்தால் நீ கேட்டு உன்னுடைய நடுநிலையை நீ நிரூபிப்பாய் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, அதுக்குள்ள நம்ம டீப்பா உள்ள நுழைய வேணாம். அப்படி கேள்வி உங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்கணும்னு தெரியலன்னா எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் அதை தொகுத்து தருகின்றோம். அதோடு மட்டும் இல்லாமல் இறுதியாக உண்மையாளராக இருந்தால் நீ வைத்த குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் போயிருச்சு. பர்தா பெண்ணடிமைத்தனம், தலாக் பெண்ணடிமைத்தனம், அதோடு மட்டும் இல்லாமல் இமாம்கள் நியமிக்கிறதுல நாங்கள் பாகுபாடு காட்டுறோம், ஏற்றத்தாழ்வு காட்டுகின்றோம், இஸ்லாத்தில் குர்ஆன்ல உள்ளதெல்லாம் கட்டுக்கதுன்றான். குர்ஆன்ல உள்ளது கதையா? குர்ஆனை முன்ன பார்த்துருக்கியா? குர்ஆனை படிச்சிருக்கியா? நீனு குர்ஆன்ல என்ன கதை இருக்கின்றது உன்னால் நிரூபிக்க முடியுமா? நீ படித்ததையெல்லாம் வைத்துக்கொண்டு நம்மளுடைய வேதம் இருக்கிற மாதிரியே இதுவும் இருக்குமோ என்று சந்தேகமா? வா, அதையும் நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம், தமிழ் குர்ஆனை தர்றோம், தயாராக இருக்கின்றோம், வாங்கிட்டு படிச்சுட்டு அதுல இருந்து கேளு. இந்த மாதிரியான பொய் பிரச்சாரத்திற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். இதற்கு உண்மையிலேயே உங்களுக்கு தைரியமும் திராணியும் இருக்குமேயானால் நீங்க எங்களை பேட்டி கொடுக்க தேவையில்லை, பேட்டியை கூப்பிடலாம் தேவையில்லை. நாங்க கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். தந்தி தொலைக்காட்சியினுடைய நிர்வாகம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அப்படி பதில் சொன்னால்தான் இவர்கள் உண்மையிலே நடுநிலையாளர்கள், நீதியாளர்கள் என்பதை நேர்மையாளர்கள் நாங்கள் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நீ முழுக்க முழுக்க பார்ப்பன வெறி, அந்த RSS வெறி ஊறி போனதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய இந்த உண்மை முகம் என்பதை மக்கள் மத்தியில் தோலுரித்து உன்னை வெக்கி தலைகுனிய வைத்து இந்த சமுதாயத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்யும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.